ஒருவரின் தேன் தடவிய வார்த்தைகளை நம்பி ஏமாறுவதை விட அவர்களின் செயல்களை நம்புவதுதான் சிறந்தது. புரிதல்கள் இல்லாத வாழ்க்கையில் எத்தனை புதையல்கள் கிடைத்தாலும் பயனற்றது. பேசுவதற்கு திறமைகள் எதுவும் தேவையில்லாமல் இருக்கலாம், ஆனால் மௌனமாய் இருப்பதற்கு திறமை கட்டாயம் தேவை. நீங்கள் தாமதமாக கற்றுக்கொண்டதை உங்கள் குழந்தைகளுக்கு ஆரம்பத்திலேயே கற்றுக் கொடுங்கள். நமது உடம்பு எங்கே இருக்கிறது என்பது முக்கியமல்ல, நம் மனம் எங்கே இருக்கிறது என்பதுதான் முக்கியம். ஏனெனில் உடம்பு போகின்ற இடங்களுக்கெல்லாம் மனம் பின்தொடர்ந்து வருவதில்லை. உங்களை பலப்படுத்த தெரிந்தவர்களிடம் மட்டும் உங்கள் குறைகளை சொல்லுங்கள். உங்களை பின்பற்றி வருபவர்களிடம் மட்டும் வழியை சொல்லுங்கள். உங்களை நேசிக்க தெரிந்தவர்களிடம் மட்டும் உங்கள் அன்பை சொல்லுங்கள். நமது மகிழ்ச்சி நமது கைகளில் தான் உள்ளது, பிறரின் கைகளில் அல்ல. எது நடந்தாலும் மகிழ்ச்சியாய் இருப்பதில் மட்டும் உறுதியாய் இருங்கள். நம்பிக்கை எனும் ஒளி நமக்கு முன்னால் இருந்தால் பயம் என்னும் நிழல் நமக்கு பின்னால் போய்விடும். நமக்கு கிடைத்திருக்கும் வாழ்க்கை மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு தானே தவிர இல்லாதவற்றையும் கிடைக்காதவற்றையும் நினைத்து ஏங்கி வீணடிப்பதற்கு அல்ல. மற்றவர்கள் நம் குறைகளை கண்டுபிடிக்கும் முன் நாமே நம்மை சரி செய்து கொள்வதுதான் சிறந்தது. மகிழ்ச்சியாக இருக்கும்போதுதான் நமது படைப்பாற்றல் அதிகரிக்கிறது. பசிக்கு தகுந்த உணவும் பாசத்திற்கு தகுந்த உறவும் கிடைப்பது வாழ்வின் வரங்கள். வாழ்வின் ஒவ்வொரு நொடியும் மகிழ்ச்சியாக வாழுங்கள். ஏனெனில் வாழ்க்கை ஒருபோதும் யாருக்கும் மற்றொரு வாய்ப்பு தரப்போவது இல்லை. புன்னகையே அன்பின் சின்னம். அதுவே நாம் பிறருக்கு கொடுக்கும் மிக அழகிய பரிசு. வாழ்வில் பிறப்பும் இறப்பும் மட்டும்தான் நம்மை தேடி வரும். மற்ற அனைத்தையும் நாம் தான் தேடிச் செல்ல வேண்டும். எதிலும் அவசரம் கொள்ளாதீர்கள். நல்லவை நடக்க சிறிது காலம் காத்திருக்கத்தான் வேண்டும். அன்பு என்பது ஆதரவற்ற குழந்தை மாதிரி. யார் கரம் நீட்டினாலும் உடனே அவர்களை பற்றி கொள்ளும். இந்த உலகில் யாரும் யாருக்காகவும் இல்லை என்ற உண்மை மட்டும் புரிந்துவிட்டால் வாழ்வில் பல வழிகள் இல்லாமல் போய்விடும். வாழ்க்கையில் சிலவற்றை புரிந்து கொண்டால்தான் அனுபவிக்க முடியும். சிலவற்றை அனுபவித்தால்தான் புரிந்து கொள்ளவே முடியும். பிறருக்கு உதவி செய்தே பழகியவர்களுக்கு யாரிடமும் உதவி கேட்க மனம் இருப்பதில்லை. பிறரிடம் உதவியை வாங்கியே பழகியவர்களுக்கு யாருக்கும் உதவி செய்ய மனம் இருப்பதில்லை. விலை மதிப்பில்லாத அன்பே எல்லா இடங்களிலும் கொட்டாதீர்கள். சிலருக்கு அது குப்பையாக கூட தெரியலாம். உன்னால் என்ன செய்ய முடியும் என்று சொல்லிக் கொண்டு இருப்பதை விட உன்னால் என்ன செய்ய முடியும் என்பதை செய்து காட்டுவதே சிறந்தது. பணம் பெரிதல்ல, அதை கொடுக்க நினைக்கும் மனமே பெரிது. சினம் பெரிதல்ல, அதை அடக்கியாளும் குணமே பெரிது. மற்றவர்களுக்கு நீங்களே வழியே சென்று செய்யும் இந்த 3 விஷயங்களுக்கு மதிப்பு இருக்காது. அறிவுரை, உதவி, அன்பு. எங்கே புரிதல் இருக்கிறதோ அங்குதான் அன்பு பிறக்கிறது. கோபம் என்பது ஒரு வினாடியில் முடிந்திட வேண்டும். அன்பு என்பது ஒவ்வொரு வினாடியும் தொடர்ந்திட வேண்டும். நீ கோபுரத்தில் ஏறி நின்றால் அனைவரும் உனக்கு தெரிவர். நீயே கோபுரமாக உயர்ந்தால்தான் அனைவருக்கும் நீ தெரிவாய். பணத்தை சிக்கனமாக பயன்படுத்தினால் வாழ்க்கை இனிக்கும். வார்த்தைகளை சிக்கனமாக பயன்படுத்தினால்தான் உறவு நிலைக்கும். உன்னை அனைவரும் மதிக்க வேண்டும் என்று நீ நினைப்பதற்கு முன்பு நீ அனைவரையும் மதித்து வாழ கற்றுக்கொள். உண்மையில் எந்த ஒன்றுக்கும் சுலபமான வழி என்று எதுவும் கிடையாது. ஆனால் வெற்றி பெறுவதற்கான நிச்சயமான உறுதியான ஒரு வழி உண்டு. நமது சரியான செயல்களை யாரும் நினைவில் வைத்துக் கொள்ள மாட்டார்கள். நமது தவறான செயல்களை யாரும் மறக்கவும் மாட்டார்கள். அதிகாரத்தினாலோ அல்லது பணத்தாலோ விலைக்கு வாங்க முடியாத ஒன்றே ஒன்று உண்மையான அன்பு மட்டுமே. எல்லா தானங்களும் பிறரை வாழ வைக்கும். ஆனால் நிதானம் மட்டும்தான் தன்னை வாழ வைத்து பிறரையும் வாழ வைக்கும். அன்போ உதவியோ அதன் அர்த்தம் தெரிந்தவர்களிடம் மட்டும் அதை கொடுங்கள். அப்போதுதான் அதன் மதிப்பு தெரியும். நீ புரிந்து கொண்ட உறவை விட உன்னை புரிந்து கொண்ட உறவை நேசி. அது ஒருபோதும் உன்னை காயப்படுத்தாது. இந்த உலகிலேயே மிகப்பெரிய மகிழ்ச்சி எது என்று தெரியுமா? முகம் தெரியாத யாரோ ஒருவருக்கு நாம் செய்யும் உதவிதான். வாழ்க்கை என்பது நாம் போட்டு வைத்த திட்டத்தின்படியே நடக்கும் என்று சொல்லிவிட முடியாது. அதனால் எல்லா வகையான திருப்பங்களுக்கும் தயாராக இருங்கள். இங்கு தீர்க்க முடியாத பிரச்சனைகள் என்று எதுவும் இல்லை. நீங்கள் ஒன்றும் செய்யாமல் அமைதியாய் இருந்தாலே பெரும்பாலான பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் என்பதே உண்மை. பயன்படுத்திக் கொள்ள தெரியாத நேரத்தை தான் நாம் நேரமே சரியில்லை என்று சலித்துக் கொள்கிறோம். பணிந்து போ உன் தகுதி உயர, துணிந்து போ உன் நிலை உயர. நேர்மையாயிருப்பது சவாலானதுதான். அதைவிட சவாலானது வறுமையிலும் நேர்மையாயிருப்பது. உன்னிடம் நிம்மதியும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்க வேண்டுமானால் நீ நேசிப்பவர்களை பாராட்டு. தேவைப்படுபவர்களுக்கு உதவி செய். காயப்படுத்தியவர்களை மன்னித்து விடு. விலகியவர்களை மறந்தே விடு. உண்மையில் கடவுள் உனக்குள்ளேதான் இருக்கிறார்.
அமைதியும் அன்பும் நடுநிலை கொண்ட உணர்வும் கொண்டிருப்பதுதான் கடவுள் உனக்குள் இருப்பதற்கான அடையாளங்கள். தோல்வியில் கூட பெருமையுண்டு, போராடி தோற்கின்ற போது. தண்ணீரைப் போல இருக்க பழகிக் கொள்ளுங்கள். அதனால் ஒதுங்கிச் செல்லவும் முடியும், தேவைப்பட்டால் உடைத்தெறியவும் முடியும். அன்பு காட்ட எப்படிப்பட்ட வாய்ப்பு கிடைத்தாலும் அதை நழுவ விடாதீர்கள், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனெனில் அன்பு அகிலத்தையும் வெல்லும் ஆற்றல் கொண்டது. பகை வரும் என்று ஒரு தவறை தட்டி கேட்காமல் கடந்து செல்வது அந்த தவறுக்கு நீங்களும் உடந்தையாவதற்கு சமம். வாழ்க்கையில் எது கிடைக்காமல் போனாலும் பரவாயில்லை, நம் மீது அன்பும் அக்கறையும் கொண்ட சில உறவுகள் கிடைத்தாலே போதும். வண்ணங்கள் தான் மலர்களுக்கு அழகு, நல்ல எண்ணங்கள் தான் மனிதர்களுக்கு அழகு. எப்போதும் நல்ல எண்ணங்களையே கொண்டு இருங்கள். தோற்பதற்கு ஒருபோதும் அஞ்சாதீர்கள். நீங்கள் எதிர்கொள்ளும் ஒவ்வொரு தோல்வியும் உங்களின் வெற்றியை நோக்கியே அடுத்த அடிதான். வியாபாரத்தில் ஒரு தர்மம் இருக்க வேண்டும், ஆனால் நாம் செய்யும் தர்மத்தில் ஒருபோதும் வியாபாரம் இருந்துவிடக்கூடாது. நீ எப்படிப்பட்ட நல்லவனாக வாழ்ந்தாலும் சரி, 10ல் 2 பேருக்காவது உன்னை பற்றி தப்பான அபிப்பிராயம் இருக்கத்தான் செய்யும். அடுத்தவர்களின் அபிப்பிராயத்தை பார்க்காமல் உன்னுடைய அடுத்த இலக்கை பார்த்து பயணம் செய். நினைப்பதெல்லாம் நடப்பதில்லைதான், ஆனால் நாம் நினைத்து கொண்டே இருப்பதுதான் நடக்கிறது. உங்கள் தோல்விகளின் எண்ணிக்கை எவ்வளவு அதிகமாக இருக்கிறதோ நீங்கள் உங்களின் அடுத்த வெற்றியை அவ்வளவு அதிகமாக நெருங்கிவிட்டீர்கள் என்று அர்த்தம். இந்த உலகில் நாம் எந்த ஒன்றை தேடிக்கொண்டிருக்கிறோமோ அந்த ஒன்று நம்மையும் தேடிக்கொண்டுதான் இருக்கிறது. இந்த உலகில் நம்மை நாமே ஒழுங்குபடுத்திக் கொண்டு வாழ வேண்டும். இல்லை என்றால் இந்த உலகம் நம்மை ஒழுங்குபடுத்தும் வேலையை செய்ய துவங்கிவிடும். பயம் இல்லாமல் இருப்பது துணிச்சல் இல்லை, அந்த பயத்தை வெற்றி கொள்வதுதான் உண்மையான துணிச்சல். நீங்கள் 10 முறை விழுந்தாலும் மக்கள் அதை நினைவில் வைத்துக் கொள்ளப் போவதில்லை. 11வது முறை நீங்கள் எழுந்து நிற்பதைத்தான் மக்கள் நினைவில் வைத்துக் கொள்வார்கள். இறுதியில் வெற்றி வசப்படும் போது அதற்கு முந்தைய தோல்விகள் ஒருபோதும் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படுவதில்லை. பசி நின்ற பின் சாப்பிட அழைப்பதும் மனம் உடைந்த பின் மன்னிப்பு கேட்பதும் ஒன்றுதான், இரண்டுமே பயனற்றது. எண்ணங்கள் என்னும் மந்திர சாவியை சரியாக பயன்படுத்தினால் எப்படிப்பட்ட திறக்காத கதவுகளையும் எளிதாக திறக்கலாம். யாருக்கும் பாரமாய் இருப்பதை விட கொஞ்சம் தூரமாய் இருப்பதே மேலானது. நீ எது பேசுவதாக இருந்தாலும் அதை நீ வெற்றி பெற்ற பிறகு பேசு. அப்போதுதான் இந்த உலகம் நீ பேசுவதை காது கொடுத்து கேட்கும். உன் மனசாட்சிக்கு மட்டும் நீ உண்மையாயிரு, யாருக்கும் உன்னை நிரூபிக்க வேண்டிய அவசியமில்லை. காலத்திற்கு பேசும் சக்தி கிடையாதுதான், ஆனால் காலம் அனைத்திற்கும் பதில் சொல்லும். என்னால் முடியும் என்ற நம்பிக்கையை நீ கைவிடாதவரை வெற்றி உன்னை ஒருபோதும் கைவிடுவதில்லை. உன் முயற்சிகள் சில தவறி போகலாம், ஆனால் தொடர்ந்து முயற்சிப்பதில் ஒருபோதும் தவறி போகாதே. இந்த உலகில் தோல்வியை சந்திக்காமல் வெற்றியை அடைந்தவர்கள் யாரும் இல்லை. தோல்வி அடைவது தவறு இல்லை, தோற்ற பிறகு மீண்டும் எழாமல் வீழ்ந்தே கிடப்பதுதான் மிகப்பெரிய தவறு. தோல்வி உன்னை திரும்ப திரும்ப மண்ணில் சாய்த்தால் நீ திரும்பவும் ஒரு முறை எழுந்து நில். தோல்வியே உன்னிடம் தோற்று போகும். கையில் பணம் இல்லாதவனை விட முகத்தில் புன்னகை இல்லாதவன் தான் உண்மையில் ஏழை. எத்தனை முறை தோற்றாலும் திரும்ப எழுந்து நிற்கும் உறுதி உடையவனே உண்மையான வெற்றியாளன். விடாமுயற்சி என்ற ஒற்றை நூல் சரியாக இருந்தால் வெற்றி என்னும் பட்டம் நம் வசமே. கடுமையாக உழைப்பதை காட்டிலும் திறமையாக உழைப்பது சிறந்த வெற்றிகளை ஈட்டித்தரும். நம்பிக்கையே வாழ்வின் சக்தி, கவலை வாழ்க்கையின் எதிரி. நீ செய்கின்ற ஒவ்வொரு தவறும் உன் எதிரியை உத்தமனாய் ஆக்கிவிடும். விழிப்பதற்கே உறக்கம், வெல்வதற்கே தோல்வி, எழுவதற்கே வீழ்ச்சி. தன்னைத்தானே அடக்கியவன் தனக்குத்தானே நண்பனாகிறான், தன்னைத்தானே அடக்க இயலாதவன் தனக்குத்தானே எதிரியாகிறான். வசதியா இருக்கும் போதே எளிமையாக வாழ பழகி கொண்டால் ஏழ்மை நிலைக்கு தள்ளப்பட்டாலும் மனம் இயங்காது. வாழ்ந்த வாழ்க்கையை நினைத்து நம்மால் முடியுமா என்பது தோல்விக்கு முன் வரக்கூடிய தயக்கம். நம்மால் முடியும், முடித்தே தீருவோம் என்பதுதான் வெற்றிக்கான துவக்கம். நமது சக்தி என்ன என்று தெரியாமல் வாழ்ந்து கொண்டு இருப்பது கூட மிகப்பெரிய தோல்விதான். எப்போதும் அச்சத்தில் இருப்பதை விட ஆபத்தை ஒரு முறையேனும் நேரில் சந்திப்பதே மேல். சூழ்நிலைகளுக்கு பயந்து உங்கள் கனவுகளை மாற்றாதீர்கள், கனவுகளை நிஜமாக்கி உங்கள் சூழ்நிலைகளை மாற்றுங்கள். நீ ஒருவனை குற்றப்படுத்த விரல் நீட்டும் போது உன்னையும் விரல் நீட்டி குற்றப்படுத்த ஒருவன் இருக்கிறான் என்பதை நினைவில் கொள். தொட முடியாத இடத்தில் உன் கனவுகள் இருந்தாலும் தொட்டுவிட முடியும் என்ற நம்பிக்கையோடு இரு. 1000 சந்தோஷங்கள் ஒரு வேதனையை போக்குவதில்லை, ஆனால் ஒரே ஒரு வேதனை அனைத்து சந்தோஷங்களையும் அழித்துவிடும். வாய்ப்புகளை தேடி அலைந்து கொண்டிருப்பதை விட உனக்கான வாய்ப்பை நீயே உருவாக்கிக் கொள்வது சிறந்தது.
வெற்றியாளர்கள் என்பவர்கள் வித்தியாசமான செயல்களை செய்பவர்கள் அல்ல, செய்யும் செயல்களில் வித்தியாசங்களை காட்டுபவர்கள். காயம் இல்லாமல் கனவுகள் வேண்டுமானால் காணலாம், ஆனால் வலிகள் இல்லாமல் வெற்றிகளை காண முடியாது. கோபம், வெறுப்பு, பகை, பொறாமை ஆகியவற்றை நீ வெளியிட்டால் அவை வட்டியும் முதலுமாக மீண்டும் உன்னிடமே திரும்ப வந்து சேர்ந்துவிடும். யோசித்து யோசித்து ஒன்றும் தொடங்காமல் இருப்பதை விட தொடங்கி தோற்று போவது எவ்வளவோ மேல். மாற்றத்திற்கான துவக்கம் நாமாக இருந்தால் இந்த உலகம் நாம் விரும்புவது போல் தானாக மாறும். இழந்த பின்பும் வாழ முயற்சி செய்யுங்கள், இறந்த பின்பும் வாழ உதவி செய்யுங்கள். கோழைகளை பாவ காரியங்களை செய்கின்றனர், தைரியமுடையோர் ஒருபோதும் பாவம் செய்வதில்லை. இவ்வுலகில் பிறந்த நீங்கள் உங்களின் அடையாளமாக ஏதேனும் விட்டு செல்லுங்கள், இல்லையேல் உங்களுக்கும் மரங்கள் கற்களுக்கும் வேறுபாடு இல்லாமல் போய்விடும். எந்த வேலையை செய்வதாக இருந்தாலும் அதை விருப்பத்திற்கு ஏற்றதாக மாற்றிக்கொண்டு செய்பவனே சிறந்த அறிவாளி. சேர்த்தவன் எவனும் அதை கொண்டு முழுமையாய் வாழ்ந்ததில்லை, முழுமையாய் வாழ்ந்தவன் எவனும் சேர்த்து வைத்ததில்லை. சாதிக்க நினைப்பவனுக்கு தோல்விகள் கூட படிக்கட்டுகள் தான். கடவுளிடம் மண்டியிட்டவர்களை கடவுள் ஒருபோதும் மற்றவர்களிடம் மண்டியிட விடுவதில்லை. நமக்குத்தான் எல்லாம் தெரியும், மற்றவர்களுக்கு எதுவும் தெரியாது என்று நினைத்து விடாதீர்கள். நமக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்தவர்களே மற்றவர்கள்தான் என்பதை மறந்து விடாதீர்கள்.